அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம எல்லாரும் ராமாயணம் படிக்கணும். ராமாயணத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு குணத்தையும் குறிக்கும். ராமன் மூலம் ஒழுக்கத்தையும், சீதை மூலம் கற்பு நெறியையும், லக்ஷ்மணன் மூலம் பாசத்தையும், ஆஞ்சநேயர் மூலம் பக்தியையும், ராவணன் மூலம் வீரத்தையும் வன்மத்தையும் ராமாயணத்தில் பார்க்கலாம். ராமாயணத்தில் ராவணன் வில்லனாக இருக்கிறதால ராவணனோட சிறப்புகள் பற்றி பெருசாக நமக்கு தெரியலை. வாழும் வரை ஒரு வீரனாகவும் மன்னனாகவும் வாழ்ந்த ராவணன் இறக்கும் தருவாயில் குருவாக இருந்துவிட்டு இறந்தார். அவர் குருவாக இருந்தது ராமனின் தம்பி லக்ஷ்மணனுக்குத்தான். ராமாயணத்தை பொறுத்தவரையில் ராவணன் செய்தது தவறாக இருந்தாலும் அதற்கு அவருக்கு கிடைத்த தண்டனை நியாயமாக இருந்தாலும் அவரின் திறமைகளை புறக்கணிக்க இயலாது. ஆயக்கலைகள் அனைத்தும் அறிந்த ராவணனின் ஆட்சி காலத்தில் இலங்கை சொர்க்கம் போல் மின்னியது. இலங்கை மக்கள் அனைவரும் ராவணன் ஆட்சியில் மகிழ்ச்சியாகவே இருந்தனர். மக்களின் உணர்வுகளை மதித்து ஆட்சி செய்து வந்தார் ராவணன். மிகவும் உக்கிரமான போர் ராமாயண போர். இருபுறமும் எண்ணற்ற இழப்புகள் ஏற்பட்டது. அதில் ராவணனுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்பு அவன் மகன் மேகநாதனின் இழப்பும் சகோதரன் கும்பகர்ணனின் இழப்பும் தான். அவர்கள் இருவர் மீதும் அளவற்ற பாசம் வைத்திருந்தார் ராவணன். அனைவரும் இறந்த பிறகு தானே போர்க்களம் சென்று போரிட்டார் ராவணன். போர்க்களத்திற்கு சென்ற ராவணன் ராமனுடன் உக்கிரமாக போர் புரிய தொடங்கினார். இந்த இருவரின் போர் உலகையும் நடுங்க செய்தது. இறுதியில் ராவணனின் சகோதரன் விபீஷணன் ராவணனின் மரண ரகசியத்தை ராமருக்கு கூறியதால் ராமர் ராவணனை தோல்வியடைய செய்தார். ராவணன் தாக்கப்பட்டு மரணத்திற்கு போராடி கொண்டிருக்கும் போது ராமன் தன் சகோதரன் லக்ஷ்மணனை அழைத்து ராவணனிடம் சென்று சில வாழ்க்கை உபதேசங்களை கற்றுக்கொள்ளும்படி பணித்தார். ஏனெனில் ராவணனின் மகிமை மற்ற அனைவரை காட்டிலும் ராமனுக்கு தெரியும். லக்ஷ்மணனுக்கோ ராவணனிடம் சென்று உபதேசம் கேட்க விருப்பமே இல்லை. என்றாலும் ராமனின் சொல்லை தட்ட இயலாமல் ராவணனுக்கு அருகில் சென்று அவரது உபதேசத்தை கேட்க தொடங்கினார். வாங்க இப்போ ராவணன் லக்ஷ்மணனுக்கு சொன்ன உபதேசங்களை பத்தி பார்க்கலாம். எந்த ஒரு சுபகாரியத்தை செய்யவும் காலம் தாழ்த்தக்கூடாது. அதே சமயம் தப்பான செயல்களை எவ்வளவு தாமதமாக செய்ய முடியுமோ அவ்வளவு தாமதமாக செய்ய வேண்டும். ராமரை பற்றி முழுதாக தெரிந்து கொள்ளாமல் அவசரப்பட்டு குடிலுக்கு வந்து சீதையை கவர்ந்து வந்ததால் தான் தனக்கு இந்த நிலை ஏற்பட்டதாக ராவணன் கூறினார். ஒருவேளை இந்த கெட்ட காரியத்தை நேரம் கடத்தி செய்திருந்தால் பிரச்சனை வேற மாதிரி முடிஞ்சிருக்கும். உன் எதிரியை எப்பொழுதும் குறைவாக மதிப்பிடாதே. ராவணன் பிரம்மரிடம் மரணம் இல்லா வரம் வாங்கிய போது மனிதர்கள் மற்றும் குரங்குகள் தவிர எல்லாவற்றாலும் தனக்கு மரணம் நேரக்கூடாது என்று வரம் வாங்கினார். ஏனென்றால் தன்னை வதைக்கும் தகுதியோ சக்தியோ மனிதர்களுக்கு இல்லை என்று அவர்களை குறைவாக மதிப்பிட்டதே தன் அழிவுக்கு காரணம் என கூறினார். உன் எந்த ஒரு ரகசியத்தையும் எப்போதும் யாரிடமும் சொல்லக்கூடாது. தன் மரண ரகசியத்தை தன் சகோதரன் விபீஷணனிடம் பகிர்ந்து கொண்டதே தன் வீழ்ச்சிக்கு காரணம் எனவும், எனவே ஒருபோதும் உங்கள் ரகசியத்தை மற்றவர்களிடம் கூறாதீர்கள் என்று கூறி லக்ஷ்மணனை ஆசீர்வதித்துவிட்டு ராவணன் உயிர் நீத்தார். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி.